கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருள்வார். லூக்கா என்ற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா என்ற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வீர்கள், மாபெரும் ஊழியத்தையும் நிறைவேற்றுவீர்கள். ஆமாம், என்னுடைய எல்லா வெளிப்பாட்டையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீர்கள், எழுப்புதலை கொண்டு வருவீர்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். இல்லையா? பந்தி இருக்கணும்னு கேட்டுக்கிறான். ஆமாம், உடனே பந்தி இருக்க இயேசு சொல்கிறார் பாருங்க. அதனால தான் இயேசு பந்தி இருக்க கூப்பிட்டாக்கா எங்கேயும் போயிடுறார். அதனால தான் போஜன பிரியன்னு கூட சொன்னாங்களாம் இயேசு. அந்த மாதிரி பாருங்க, பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு எவ்வளோ சந்தோஷமாக போகிறார் பாரு. வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, அப்பொழுது அந்த ஊரில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அல்லேலூயா. பரிமள தைலத்தை பூசினாள். ஆமாம், இந்த வேலையை தான் ஆண்டவர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. ஆமாம், இயேசு ஏற்றுக்கொண்டுக்கிற ஒரு ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் ஊர் சோழவரம் ஊர், உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், ஒரு பட்டணத்திலேயோ ஒரு ஊரிலேயோ நீங்கள் இருக்கிறீங்க. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு மனிதன், பாவியாகிய ஒரு மனுஷனோ பாவியாகிய ஒரு ஸ்திரீயோ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே மின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளம் தைலம் பூசினாள். ஆண்டவர் அன்பானே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சிறியும் இந்த சிறியை போல இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சிறியை போல இருக்கணும். இப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? எல்லாருக்குள்ளே இருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக மாம்சமான யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாருக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற விசுவாசிங்க, அங்கே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார்.
ஆமாம், இயேசு இல்லாமல் இல்லை. இந்த உலகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இந்த உலகம் இயேசுக்கு சொந்தம். இந்த இயேசு உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இயேசு உலாவிக் கொண்டிருக்கார். இயேசு எங்கேயாகிறாரு? அவர் இயேசு இருந்தார், அங்கே போய் பரிமள தைலம் போட்டாருன்னு நீங்கள் சொல்லிடலாம். இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ, இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு இருக்கிறார். உலகத்தில் துன்மார்கன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் அன்பு கொண்டு எல்லாருக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாரு. இயேசு எங்கே இருக்கிறார் தேடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இயேசு இருக்கிறார். என்னங்க புதுசாக இருக்குது உபதேசம். இயேசு இருக்கிறார். அவனுக்கு அறியாமல் இருக்கலாம். அவன் பாவத்தை சுமந்து பாவத்தை நீக்கிட்டு இவர் அவருக்குள்ளே தான் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே பரிமள தைலம் பூசுகிற வேலையை பாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தை வச்சுக்கிட்டு, இயேசு சரீரத்தை வச்சுக்கிட்டு, அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்காது. ஒரு ஊரில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் வீட்டார், உங்கள் சொந்த பந்த ஜனம் எல்லாருக்கும் பரிமள தைலம் பூசி 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 ஒரு காரியத்தை செய்யணும். நீங்கள் அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தண்ணீரால் நனைத்து தன் தைலமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசார். இந்த திரியில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்துன்னு வேறு சொல்லியிருக்கிறார். அதனால் எந்த மனுஷனும் அற்பமாயினாது. அந்த மனுஷனுக்குள்ளே இயேசு இருக்கிறார். கிறிஸ்து அவருக்காகவும் மரித்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஒருவனை அற்பமாக எண்ணாத, ஏன்னா அவருக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். அப்போ அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாகியா இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆமாம், பாவியாக இருக்கிறாரே தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி இந்த சிறியனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த சிறியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமறினால் அவைகளை துடைத்தால். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓடாமல் முத்தம் செய்கிறாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டா பாருங்க. பாவியான சிறியாவோ இப்போ பாவமே மன்னிக்க. இப்போ என்ன சொல்லுவான் அந்த பரிச்சயம் அவளை பார்த்து, பரிசுத்தமான சிறி. ஆமாம், பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சுங்க. அநேக பாவங்கள் A to Z எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு அவள் செய்த வேலை. நீங்கள் கூட செய்யணும் இந்த வேலையை. ஆமாம், என்னென்ன செய்யணும்? சிறியிடமாய் துணை சீமோனுக்கு, இந்த சிறியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களை தண்ணீர் தரவில்லை. கால்களுக்கு தண்ணீர் தரணும். என்னது? ஜீவ தண்ணீர் தரணும். என் கால்களை தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரால் தன் கால்களை நினைத்து தன் தலைமுறையினால் அவைகளை துடைத்தாள். ஆமாம், தண்ணீர், பரிமள தைலம், எண்ணெய், இதெல்லாம் இயேசு ரத்தம், இயேசு சரீரத்தை தாங்க குடிக்குது. அதை கொடுக்கணுங்க தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு, போகிற இடத்துல வர இடத்துலலாம். ஆமாம், அப்படியே வச்சுட்டு இருக்குது. மாதம் மாதம் திருவிருந்து எடுத்துறது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருவிருந்து எடுத்தாச்சு. அவர் சரீரத்துக்கு இயேசுக்கு சூழ் ஆமன்ற வாக்குத்தத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள. ஆனால் யாருக்கும் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் கொடுக்குது. வீட்டுக்கு வந்தாலும் போனாலும் யாருக்கும் எதையும் வெளிப்படுத்தாதுக்கு போது என்ன பண்ணுறது? பாவத்தையும் மரணத்தையும் காட்டி பாவம் தான் குடிக்கும் போகுது. விசுவாசி வாழ்க்கையில், ஊழியக்காரன் வாழ்க்கையில் கெடுத்து பேசுறது. அதை மட்டும் செய்கிறீங்க. யாரை பார்த்தாலும் உடனே ஒரு கோபம், உடனே ஒரு எரிச்சல், உடனே ஒரு பொறாமை, ஏதோ ஒன்று செய்கிறீங்க. ஆளை பார்த்தாவே. இந்த ஸ்ரீ இயேசுவை பார்த்த உடனே என்னென்ன செய்கிறா பாருவான். நீ என்னை முத்தம் செய்ய, எவ்வளோ
அவன் உட்பிரவேசித்து என் பாதங்களை ஓடாமல் முத்த செய்கிறாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, எவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். ஆமாம், எல்லாமே செய்கிறார். அதனால் ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படிங்க பாவம்? எண்ணெய் பூசிட்டா போதுமா? பரிமள தைலம் பூசிட்டா போதுமா? ஓழாமல் மொத்தம் செய்தால் போதுமா? எப்போ பாவம் மன்னிக்கப்படும்? ஒரு பைதற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாதான் பாவமே மன்னிக்க. அந்த பலியாக இப்போ நினைக்கிறார். அந்த பரிமள தைலம் பூசத்தை, எண்ணெய் தலைக்கு வைக்கிறத, தண்ணீரால் கால கவி, இதெல்லாம் பைதற்று வாட்டுக்கிட்டு ரத்தத்தை இயேசு ரத்த சகல பாவத்தை நீக்க சுத்திகரிக்கிறதுக்கு அடையாளமாக பார்க்குறார். இதெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. ஆமாம், இந்த சீமோனு போஜனம் பண்ணும்படி வீட்டுக்கு அழைக்கிறான். ஆனால் இதில் எதையுமே செய்யல அவன். ஆமாம், அவன் செய்து பார்த்து கூட அவள் பாபியானே சரி, அவரை தொடர்ந்து தீர்க்க தெரியாத இந்த மாதிரி எல்லாம் கிறுக்கு மைண்டே இருக்குது அவனுக்கு. இயேசுக்கு அவன் எதுவுமே செய்யலை. கம்முன்னு வர்றது, சாப்பிட்றது, ஏதோ கதையை பேசிட்டு அப்படியே அனுப்புறது இல்லைங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ, அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணின நீ, பரிமள தைலம், எண்ணெய்னா அபிஷேகம், தண்ணீர்னா ஜீவ தண்ணீர், ஜீவ வார்த்தை எல்லாமே இருக்குது. இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அதை ஒரு ஆள் மனுஷன், இயேசு ஒரு ஆள். இயேசு பார்த்தாலும் சரி, தேவனை பார்த்தாலும் சரி, மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாம் தேவனை பார்த்த மாதிரி தான் கணக்கு. ஒரு ஆளை பார்த்துட்டீங்கனாக்கா பரிமள தைலம் பூசு, இயேசு ரத்தத்தால் கழுவு, சுத்திகரி, பசுத்தாவியாக இருக்குது, அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ உன் பாவம் மன்னிக்கப்படும். இதை ஒவ்வொருவரும் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் இதை செய்யணும். ஒரு மனுஷன் எருசலேமிருந்து எரிகோவுக்கு போயில கல்லர் கையில் ஒரு தாக்கப்பட்டுனான். ஆசாரியும் எதுவுமே செய்யலாம், பக்கம் இவன மாதிரி பரிசெய்ய மாதிரி எதுவுமே செய்யாத விலைக்கு போயிட்டான். லேவியும் வரான், அவனு என்ன பண்ணிட்டான், பக்கமாக விலைக்கு போயிட்டான். ஆனால் ஒரு சமாரியம் கிட்ட மனதுருகி எண்ணெய் திராட்சை ரசம் எல்லாம் வார்க்கிறான் பாருங்க. அவன் தான் நல்லவன். ஆமாம், அவன் கள்ளங்கையிலேருந்து விடியலாகிட்டான். இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். பசுத்தாவி வந்துட்டார், அந்த எரிகோவிலேருந்து அவனை காப்பாற்றிட்டார். இவ்வளோ கான்சியஸாக இருக்கணுங்க இயேசு ஏற்றுக்கொண்டவங்களாம். ஆமாம், இயேசு ஏற்றுக்கிட்டேன், ஞானசாமி ஏற்றுக்கிட்டேன், பசுத்தாவி அபிஷேகப்பட்டுக்கிட்டா பெற்றுக்கிட்டேன், அப்போதே திராட்சை ரசம் இயேசு இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். ஆனால் செய்யறது தான் இல்லை. ஆமாம், வீட்டுக்கு வராங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு மாமியார் இருக்கிறாங்க, ஒரு மாமனார் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏசு சொன்னார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுன்னா என்னது? இடைவிடாமல் பரிமள தைலம் பூசு, இடைவிடாமல் எண்ணெய் பூசு, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு. அப்போ என்னது? இடைவிடாமல் ஜபம் பண்ண பிசாசு ஓட பசுத்தாவியாருங்க, பிசாசு ஓட பசுத்தாவியாருங்க. வீடு எப்படி இருக்கா? அதை விட்டு இடைவிடாமல் விட்டுக்கண்டது, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, சுயநீதி, அநீதி, இதை இடைவிடாமல் பேசுவாங்க குடும்பத்தில். மாமியார் சண்டை, மாமனார் சண்டை ஓயில. ஆமாம், மூத்தனார் நாத்தனார் ஒரே சண்டை தான். இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, ஞானசாமி போய் திருவிந்து போயிட்டாங்க. பாவ நிறுத்தி பரிமள தைலம் பூசி, எண்ணெய் பூசி, ஜீவஸ்வர தேவந்தர அசுத்தாவி பசுத்தாவி இறங்கி ஊடே கூட்டி வரலவும் வந்துடும். யார் வராங்க, யார் போகிறாங்க, எதையும் கண்டுக்க தெரியாது. ரோட்டில் போகிறீங்க வரீங்க எல்லாம் நக்கலை. ஏசு இப்படிப்பட்ட டைப்பான இந்த பெண்ணு மாதிரிங்க ஏசு. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்னால் ஜனங்களுக்காக அந்த பரிமள தைலத்தை குத்துறாரு. பரிமள தைலம் விலையேறப்பட்டதுங்க. எண்ணெய் பரிசுத்தாவிங்க. இயேசு யாருன்னா பார்த்து இந்த பரிசை மாதிரி அமைதியாக இருக்கிறது கிடையாதுங்க. அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருந்து நீங்களும் அமைதியாக பாவம் எண்ணப்படும், உங்கள் மேலே பாவம் இருக்கும். ஆமாம், ஆதாம்லேருந்து 2வது இயேசு ஜீவன் பரிபூஜ்யம் கொடுத்தா பாவமே நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு. அப்போ தேவ நீதி டு வீத்து இதில் இருக்குது. அந்த பரிமளத்தை எல்லையற்ற ஐஸ்வர்யங்க தேவன் தனக்கு ஆதாம் தரித்திரமே ஓட்டிட்டு இருக்கும், பசுத்தாவி இறங்கிட்டு இருக்கும். பாவம் மன்னிக்கும், தரித்திர பாவம், வியாதி பாவம், சாப பாவம், மரண பாவம், தரித்திரம் எல்லா பாவம் ஓடிப்பிடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் பரிமள தைலத்தை ஊற்றணும். அதுக்கு தான் எல்லா ஊழியக்காரும் ஒவ்வொரு மாதம் திருவிருந்தில் கொடுக்குறாங்க, மாதம் கொடுக்குறாங்க. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. போங்க, குடும்பத்தில் போங்க. போயிட்டு சபைக்கு ஒரே பிரச்சனையாக தான் வராங்க. ஏன்னா அந்த பரிமள தைலத்தை யாரும் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக பகையும் கசப்பும் சுயநீதியும் அநீதியும் காட்டுறது, அது மட்டும் காட்டுவாங்க. ஆமாம், அவர் செல்ல இவர் செல்ல, அது தப்பு, லொட்டு இதே பேச்சு விசுவாசி ஓடிக்காரு. பாவம் தான் கூட்டிகிட்டே போகுது, வியாதி கூடிய சபையாக பிரச்சனை, வேதனை, தரித்திரமாக கூடியும் போகுது.
ஆனால் அந்த பரிமள தைலத்தை, அந்த எண்ணெயை, அந்த ஜீவ தண்ணீரை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த அசுத்தாவியே ஓடிடும், பசுத்தாவியே இறங்கிடும். அப்போ பாருங்க, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, எவ்வளோ நான் உட்பிரவேசத்துக்குள்ளே என் பாதங்களை ஓடாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, எவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்ன பாருங்க, நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. சும்மா இல்லைங்க, அநேக பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கேன். ஜீவ ரத்தத்தை பார்க்குறவங்களெல்லாம் கொடுத்தாங்க. தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தா, இடைவிடாமல் கொடுத்தா, எக்காலம் கூட பாவன்ட்டு மரணம் மன்னிக்கப்பட்டு பசுத்தாய் ஊற்றப்படும். அப்போது இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுவாள் என்று சொல்லி அன்பு திரளான பாவங்களை மூடும். என் அன்பு, இயேசுவின் அன்பு. அவன் மனித அன்பு கிடையாது. இவள் மிகவும் அன்பு கொண்டாள். இயேசு ஒரு அன்பு கொண்டார். யாரை பார்த்தாலும் தேவன் தம்முடைய ஒரே பேரானுக்குமாய் விசுவாசிக்கிட்டு நித்தியோட இயேசு இவ்வளவாய் உலகத்திலேயே அன்பு கொண்டாரான் இயேசு. அந்த அன்புக்கு பரிசா ஜீவரத்தம், அந்த பரிமள தைலம், அந்த எண்ணெய், அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு தர இல்லையா? 3 நாளில் பாவத்திலிருந்து விடல இயேசு. சகல பாவம் நீங்கள் சுத்திடுவார். கல்வாரியில் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு, எல்லாருடைய மரணத்தையும், எல்லாருடைய தரித்திரத்தையும், எல்லாருடைய பாதாளத்தை ஏற்றுக்கிட்டு இயேசு இவ்வளவாய் அன்பு கொண்டாருங்க. அங்கே ஈட்டியால் குத்துறோம், அங்கே சபிக்கிறோம், நிந்திக்கிறவங்களாம் இருக்கிறான், அங்கே ரோமர் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த பரிசை மாதிரி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து கவலைப்பட்டு வெறுப்பிச்சிட்டு இல்லை பாரு இயேசு சிலுவையில். ஆதாம் குழந்தை முழு உலகத்துக்கு அன்பு கூர்ந்து அந்த பரிமள தைலத்தை கொடுக்குற ஈட்டால் சதக்கணும் கொடுத்தா ஜீவ ரத்தம் பரிமளத்தின் அபிஷேகம் போது தேவனுக்கு தனக்கு ஆதாம் பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்கிறாரு. அதனால் என்ன ஆச்சு? 3 நாள் அவர் மேலே இருந்த பாவ சாபமானத்தை பாதாளமே நீங்கள் போய் பசுத்தாய் வந்து உயிர்த்தல் வானதோட சகலாதி இந்த சுவிசேஷத்தை பூலோகம்னு சொல்லிட்டார். அப்போ இயேசு ஒரு கான்சியஸாக தான் இருந்துக்கிறார். எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், சிலுவைக்கே போனாலும் அவனே நல்ல மேய்ப்பன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுக்குறதுல அவ்வளோ உறுதியாக இருந்துக்கிறார். இயேசு வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குது. அந்த ஜீவனை தேவனீட்டு உயிர் பரலோகராஜ்யமே இருக்குது. எல்லா ஊட்டுண்ட பரிமள தைலமும் இருக்குது. இயேசுக்கு சாமண்டவா விலையேறு பெற்ற காரியங்கள், ஊட்டுண்ட பரிமள, பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம். அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பரிமள தைலம் போசத்தை ஓயாமல் பசுத்தாய் இருக்குது. அந்த மனுஷனுக்குள்ளே அசுத்தாய் ஓடிடும், உனக்குள்ளே அசுத்தாய் ஓடிடும். அதனால தான் இயேசு ஜீவ விச்சத்துக்கனி. இயேசு நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்காக கொடுத்தாரு, போகிற இடத்துலையும் கொடுத்தாரு, வாய்நாளெலாம் கொடுத்தாரு, இடைவிடாமல் எக்காலன்னு கொடுத்தாரு. அவரும் ஆசீர்வாதமாக போகிற இடத்துல பிசாசும் ஓடி போயிடுச்சு. அப்போ மனுஷன் என்ன பண்ணுறான்? மனுஷன் ஒன்று கொடுக்குறான். நீங்கள் எந்த ஊருக்குனா போங்க, எந்த நாட்டுக்குனா போங்க, எந்த தேசத்துனா போங்க, எந்த ஊருக்குனா போங்க, ஒரு ஊரிலேருந்து பாவியான சரி, எந்த கிராமத்துனா போங்க, நீ ஒன்று குடிக்கிறீங்க. ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த கிராமத்துக்கு அந்த பட்டணம் தேசத்துக்கு கொடுக்காத போது நீங்கள் ஒன்று குடிக்கிறீங்க. என்னது? ஆதாம் வழியாக அப்புறம் பாவத்தை மன்னித்து தான் குடிப்பீங்க. சும்மா வேடிக்கை பார்த்தா கூட உங்கள் கொடுக்குற பாவம் மரணம் அவனை போய் தாக்குது. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அவனும் சபிக்கப்பட்டு நீயும் சபிக்க. உன் பாவம் என்ன படம்? அமைதியாக இருங்க. ஒரு பாவம் செய்யலைங்க. பாவம் இவனுக்காக இவ்வளோ பெரிய அமைதியாக பாவத்தை காட்டிங்கிறான் தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆமாம், யாரும் ஜடம் கிடையாது. பிறந்த நாள்லேருந்து இந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் 24 மணி ஒவ்வொரு வாரம் பாவட்டு மனம் மூலமாக போகுதுங்க தேவன் தனக்கு உலகத்துக்கு. அப்போ இயேசு ஏற்றோ நீ மறுபடியும் பிறந்து விட்டாய். தொட்டி போகிறவசு ஒவ்வொரு 24 ஒவ்வொரு நாள் தேவனீத்து பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு போயிட்டே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் வார்த்தை நிலைத்து இருக்கணும் கிறிஸ்துக்குள்ளே. ஆமாம், அதுதான் இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத, சும்மா காலத்து எதை தேவையில்லாதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க. அசுத்தாவி தான் போகுது. அதுக்கு பதில் துதி போகணும். தேவன் தனக்குள்ள இயேசு பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஊட்டுண்ட பரிமள தைலம் வாயில் இதயத்திலேருந்து போயிட்டா சுகந்த வாசியாக பசுத்தாய் ஆசையோட வியாதியே வராது சரீரத்தில். பசுத்தாயோட வர சாப்பிட்னீங்க, பாவண்ணீங்க, தரித்திரம் நீங்கள் தாவிது வர விருத்தி அடைந்தார். இது அப்படிமா இல்லை? கத்திரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கு. என் நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கிட்டே இருமா. அவைகளின் தொகை சங்கீதேவி 90 என் நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் ரட்சிப்பையும் சொல்ல அவங்க தொகையை எண்ணி முடியாதுதான். என் வாயின் வார்த்தையில் என் இருதயம் சமூக பிரீதியாக இருப்பதுன்றா.
அப்போது கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பது, அவர் துதி எப்போது அந்த துதி, அந்த சோத்திரம், அந்த ஆராதனை, அந்த ஜபம் தான் ஊட்டுண்ட பரிமள தைலம், எண்ணெய், அபிஷேகம், ஜீவத்தன், இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தம், அதில் தேவநீதி, அதை உயிர்த்தெழுதல், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஆசை, இயேசு கிறிஸ்து ஆமட்டப்பட்டோம், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழும் ஜீவனம், சாபத்து வாக்கு தத்துவ ஆசீர்வாதம், எல்லா பரிசுத்த தேவனுக்கு அடுத்த ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பார்க்குறவனுக்கு போகிறனுக்கு வரணுக்கெல்லாம் இந்த பெண்ணு மாதிரி நீ இந்த பெண்ணு பார்த்த உடனே பாரு, இயேசு பார்த்த உடனே டக்கு டக்குன்னு என்னென்ன செய்கிற பாரு, இல்லையா? அப்போது அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கொண்டாளே. ஆமாம், யாருங்க அன்பு கூறணும்? வீட்டார் மட்டும் கிடையாது, உன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் அன்பு கூறணுங்க. அவன் அவங்க செய்கிற ஷேட்டையெல்லாம் பார்த்து பட்டு பட்டு நியாயம் தீர்த்தாக்காது, அன்பு கூறுறது கிடையாது, அன்பு கூறுறது கிடையாது. அன்பு கூறுறது இயேசுன்னு அன்பு கூறணும் உங்கள் பிள்ளைங்க மேலே. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்புன இயேசுவின் அன்பு தேவன் தர கூந்து பாருங்கள், அசுத்தை ஓடி பசுத்தை இயேசு அப்படி தான் அன்பு கூந்தார். லேகியோன் பிசாசு பிச்சை பார்த்தவனே, என்னடா இவ்வளோ பெரிய பாவியாடா நீ, அவனை பார்த்து திகைக்கலை, அவனை பார்த்து பயப்பில்லை, ஒன்று பட்டுன்னு அன்புகிறாரு. அன்பு கடையில் ஜீவனையே குத்துட்டார், பரிமள தைலம் பூசுறாரு பாருங்க, ஜீவ தண்ணி போடுறாரு, எண்ணெயை போடுறாரு, பிசாசு உள்ள அழகைச்சு ஓடியே போச்சு 2000 பிசாசு. பசுத்தாவி அஞ்சு சொஸ்த புத்தி அஞ்சிட்டான், டக்குன்னு அந்த வேலை செஞ்சா பாருங்க. ஏசுக்கிட்ட கற்றுக்கோங்க, இந்த பாவியான சிரிக்கிட்டையும் கற்றுக்கோங்க. அந்த ஷீமோனு பந்தி காய்ச்சிட்டு உட்காந்து கதை பேசிக்கிறான் ஏசுனார்கிட்ட, ஒரு இது ஒன்றும் பண்ணலை. இயேசு எடுத்துட்டாங்க, ஞானசாமி போய் திருவந்து எடுத்துட்டாங்க, போகிறது வருது, சபைக்கு போகிறது வருது, சபைக்கு போகிறது வருது, சபைக்கு போகிறது வருது, வருஷ கணக்கில் நாடு செல்லு, ஊடு செல்லு, ஆசீர்வாத செல்லு, அந்த சபை செல்லு, இந்த சபை செல்லு, அந்த ஊடிக்காது, இப்படியே பேச்சு அசுத்தாவி தான் கூடி போச்சு சபையில். யாரும் புரட்சிகரமாக மாறல. இவள் மிகவும் அன்பு, அண்டர்லைன் த வேர்ட், அன்பு கூர்ந்தாலே. யாரை? இயேசு மட்டும் கிடையாது, இயேசுன்னு சொல்லிட்டு மனுஷனை சபிக்கிறது கிடையாது. முதலாவது தேவடைய உன் தேவனாகிய கத்திடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் அன்பு கூறுவாயாக, அதுக்கு ஒப்பாக இருக்கு. ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறு பிறன் பரலோகம், பரன்னா பரலோகம், பிறனா ஆதாம் வந்து முழு அன்பு கூது ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் கொடுத்து திருப்பி பேக் வச்சு பாவத்தை மன்னித்து காட்டி மற்ற நாளெல்லாம் 24 மணி நேரம், வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாள் அன்பு கூறணுங்க. அன்பு கிடையாது, A to Z கொடுக்கணும். உங்கள் மனைவி பிள்ளைங்க குடும்பம் பற்ற தேசம் ஏரியாவில் இருக்க ஜனங்களுக்கு பிதா குமார் பசுதாய் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொடுத்தாரு. என்ன அன்பு கொடுத்து வெத்த அன்பு கொண்டாரு, A to Z கொடுக்குறாரு. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்து எல்லையற்ற ஆசீர்வாதம், தேவி நீதியின் சம்பளம் உயிர் பரலோகமே கொடுக்குறாருங்க. அன்புங்க. பிசாசு பாதாளத்தை கொடுத்தான், அதை போய் காலமெல்லாம் காட்டி பாதாள ராஜ்யமே போச்சு வாழ்க்கை. பாவத்தையும் பண்ணி சுய நீதி அநீதி நன்மத்தையும் மாதிரி சாகவே அது 24 மணி நேரம் கொடுக்குறேன். போகிற இடத்துல பார்க்கறனுக்கெல்லாம் கொடுக்குறேன். உன் பாவம் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கு. பிசாசு அட்ரஸ் கேட்டு திறறது கொண்டு தயக்கமாக இருக்குது. ஏசு ஜீவ வச்சதுக்கு அவர் தேவி நீதி பரலோக ராஜ்யமாக இருக்கேன். போகிற வரங்களுக்கெல்லாம் கொடு. ஒரு ஆளை பார்த்தாக்கா ஏசு ஜீவ தேவதை கொடுக்க தாண்டி போக மாட்டாராம். அதான் சமாரியம். ஒரு மனுஷன் எரிக்கோ கல்லர் கையில் மாட்டிட்டான், ஆசாரியம் விலைக்கு போயிடறான், லேவின்னு வரும். அங்கே யாரையும் சொல்லுவார், ஊழிக்காரனை தான் சொல்கிறாருங்க, விசுவாசி தான் சொல்கிறாரு. அதனால தான் விசுவாசி ரொம்ப மோசமானவன். ஒருத்தன் கல்லர் கையில் அகப்பட்டுக்கிறானா அவன் படட்டும். இவனுக்கு லேவி அதிகாரிங்கிறது, இவனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணி என்னை அவனை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த லேவி ஆசாரியனுக்கு. அவன் கம்முன்னு பக்கமாக இயேசுவே சொல்கிறாருங்க. அப்படிதாங்க சபை இன்னைக்கு. ஆனால் சமாரியம் பாருங்கள், இவன் விசுவாசி போல்த்தது. அவன் ஆசாரியம் சீனியர் பாஸ்ட்டு, தேவியன் அசிஸ்டன்ட் பாஸ்ட்டு. இவர் வந்து புறஜாதி சமாரி ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்தவர். இவர் வந்து மனதுருகி போய் கிட்ட எண்ணெய் திராட்சஸ் பார்க்குறாரு. இப்போ சபையே இந்த விசுவாசி மூலம் தான் நடக்குது போகுது, ஊழிக்காரன் மூலமாக எந்த ஊழி நடக்குது போல்த்தது. இவர் வந்து சமாரியர், சத்தியத்தை நல்லா கை கொண்டார். ஒரு கல்லர் கையில் அகப்பட்டுனா எண்ணெய் பார்க்குற இயேசு ரத்தத்தை அவன் பேர் தேவந்த ஆதம் சகல பார்த்தா எண்ணெய் பரிசுத்த வந்து சங்காரத்தை ஓடிடும். ஆனால் எரிகோல் சத்தத்தை கொண்டு வந்தால் இவருக்கு ஒரு நம்பிக்கைது இந்த சமாரியனுக்கு. ஆனால் அந்த ஊழிக்கார் பாருங்க, ஆமாம் பார்த்துட்டு போகிறாரு, அட்டு இஞ்சிக்கிறார், நல்லா இருக்க மாட்டார். ஆனால் அந்த சமாரியன் புறஜாதி ஒரு அத்தி மரத்தை வெட்டி திராட்சை தோட்டத்தில் வச்சாங்களாம். இவன் சமாரியன் இசவேலம் கிடையாது. இவர் அத்தி மரம் எடுத்து வந்து திராட்சை தோட்டத்தில் வச்சு நல்ல கனி கொடுக்குறாரு. இவர் அந்த திராட்சை தோட்டத்தில் ஊழிக்காரரு பக்கமாக விலகி போகிறாரு. விசுவாசியும் நல்லாக்கிறாங்க, மனதுருகி. அந்த ஊழிக்காரர்கிட்ட தான் அப்பத்தி திராட்சை திருவந்தாரான் இயேசு ரத்தம் வச்சுங்கிறார். இவர்
பிரயாணமாக போகிறார் ஒருத்தன் கல்லங்காயில் அடக்கப்பட்டு கிடக்கிறான், வியாதி வறுமை தரித்திரத்தில். அவன் பாவம் தேவனி உலகத்தை பிசாசு நொறுக்கிக்கிறான். எரியோனா சபிக்கப்பட்ட இடம், கல்லர்னா பிசாசுங்க. இவன் இயேசு ரத்தத்தை, அவன் பேர் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு நாள் போய் அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிச்சு. உடனே எல்லா பிசாசு நீங்கி போச்சு. உடனே அந்த எரிகோலேருந்து சத்திரத்தில் கொண்டு வந்து ஆஸ்வதிக்கப்பட்ட பால் தேன் ஒரு நல்ல விசாரமான காரியத்தை வந்து சேர்க்குறாரு. யார்? மோசே. மோசே என்னங்க பண்ணாங்க? இந்த நல்ல சமாரிய மாதிரி தான். எருசலேம் இஸ்ரேல் தேசத்துலேருந்து எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துனா அங்கே போய் 430 வருஷம் பார்வோனி ஜீவனை கசப்பாய்ங்கிறான். இவன் யார்? மோசே. சமாரி மாதிரி போகிறான் பாரு, இஸ்ரேல் ஜனங்க மேலே அன்புக்கு வந்து போய் என்னது பண்ணான்? ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை நிலைக்காலில் பூசணும். அதுதான் எண்ணெயும் திராட்சரசமாகுது. ஏசு ரத்தத்துக்கு அடையாளமாக ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வீட்டுக்கு அடித்து நிலைக்காலில் பூசினா சங்காரத்தை யார்? பார்வோன்னு சமுத்திரத்து போய் மாண்டி ஒரு சங்காரத்தை ஓட்டிட்டான் அசுத்தாகி. அப்புறம் விடுதலையாக்கி எங்கே கூட செங்கடல் யோர்தானெல்லாம் எரிக்கொண்டு காணாந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான் சத்தத்தில். மோசே ஒரு ஆரோவணம். எல்லாம் விவரம் இப்படி தான் இருக்குது. ஆனால் மோசே வந்து ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்தவனாக இருக்கிறான். அதனால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் ஓடி சங்காரத்தை பசுத்தாய் வெள்ளியோடு பொண்ணோடு வரான். கடல் வழி விடுது, யோர்தான் பின்னிட்டு போய் எரிகோ தரைமட்டமாடுது. காணாந்த தேச வாழ்க்கை நேராக நடத்துகிறான் யோசுவா. அப்போது என்ன சொல்ல வந்தேன்? அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இவள் மிகவும் அன்பு கொண்டாளே. ஆமாம், மிகவும் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. அன்பு கூற பழகுங்கள். இல்லைன்னா வம்பாக இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக வம்பு. ஆமாம், பகையை ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்களே பகைப்பீங்க. பகை நான் உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. நன்மத்தையுமே ஆவியந்தாவே நீங்கள் பகைக்கிறீங்க. தேவனையும் உன்னை உலகத்தையே பகைக்கிறேன். ஜீவ விச்சத்துக்கு தேவ நீ தூவித்தல் தேவனத்தில் அன்பு கூற தண்ணி மூடு உலகத்தில் அன்பு ஜீவனில் இயேசு சாப்பிட வாய்நாளாக கொடுக்கும். வாழ்க்கையை ரசனையாக இருக்கும், புரட்சிகரமாக இருக்கும், உன் ஆத்துமா இன்பகரமாக இருக்கும். பயம் கவலை வெறுப்பெல்லாம் இருக்காது. அல்லேலூயா. இயேசு அப்படி தாங்க இருந்தாங்க, அன்புக்கு வந்தாருங்க. சின்ன பாவி பெரிய பாவி மோசமாக இருப்பாங்க, யாராக இருந்தாலும் அன்புக்கு அசுத்தாவி ஓடி பசுத்தாவி லேகோன் பிசாசு ஓடிச்சேன் கேட்குற ஜனங்களை ஏமாத்திரம். இயேசுவின் அன்பு ஜீவ ரத்தத்தை, அந்த எண்ணெயும் பரிமள தைலத்தையும் ஜீவ தண்ணீரையும் ஜீவ ரத்தத்தையும் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. அசுத்தாய் கேரண்டி பசுத்தாய் கண்டிப்பாக வந்து இறங்கிடும். அவன் பாவம் மன்னிக்கப்படும், உன் பாவம் மன்னிக்கப்படும். அவன் சாபம் தரும், உன் சாபம் தரும். அவன் தரித்திரம் தரும், உன் தரித்திரம் தரும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உனக்கு வந்து சந்திக்கும். பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிற மாதிரியே இருந்திருக்க மாட்டாவா இந்த ஸ்திரீ. பாவம் மன்னிக்கப்பட்டால் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வந்து சேரும். சுகம் பலம் ஜீவனெல்லாம் வரும். பாவம் மன்னிக்கப்பட்டனா திருடுறது கொள்றது இது மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக. அப்போது அவளை நோக்கி ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கொண்டாளே. அதனால் பாரு என்ன சொல்கிறாரு, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுவாள் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவம் மன்னிக்க பண்ணுவாங்க. மலையை நோண்டி எழுப்பிடிக்காதுங்க. 30 நாள் பாஸ்டிங் இருக்காதிங்க. மிகவும் அன்பு கூறுங்க. தேவனத்தில் அன்பு ஆதாம் முழுவதும் இயேசு அன்பு ஜீவ பரலோகத்தை கொடுங்க. தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு கொடுங்க. சாபம் நீங்க அது தரித்திரம் நீங்கள் வியாதி நீங்கள் சாபம் பாதாள் எல்லாமே பசுத்தாய் வந்துடுங்க. இயேசு இவ்வளவாய் அன்பு கொண்டாருங்க சிலுவையில். உலகத்தை எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அது எப்படி நீக்கினாரு? அன்பு கொண்டாருங்க. ஈட்டால் குத்துறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன். என்ன அன்பு? மனித அன்பு கிடையாது. அன்பு கிடையாது. 6 லிட்டர் ரத்தத்தை கொடுக்குறாரு பாரு. அதை தேவனுக்கு ஆதாம் மூடி உலகத்துக்கு சகல பாவம் நீக்கி. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி. பாவனிங்கன்னா சாபனிங்கன்னா தரித்திரம் பசுத்த ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானத்தை உனக்கு உண்டாகும். கேரண்டி. செய்யலை நீ அன்பு கூறல, பகைக்கிற. நன்மை தீமை அறியத்தக்க நீ சாகவே பிசாசோடு சேர்ந்து தேவனையும் பகைக்கிற, உன்னையும் முழு உலகத்தை பகைக்கிற. அதனுடைய ரிசல்ட் தான் வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், திருடுறது, கொள்வது, ஐக்கியதாவே இருக்குது வாழ்க்கை. உன் குடும்பத்துக்கு நீ அழிமை, பிள்ளைங்களுக்கே நீ ஐம்பனாக இருக்கிறாய். பட்டண தேசத்துக்கு உன்னிமிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கிறது. ஆனால் அன்பாவுடைய கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கல். ஏசு ஜீவ விசத்திகனி. ஆனால் தான் என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
ஏராளம் செய்திகள் ஒரு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்குமே கேட்டிராத விலையேற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப்லேயும், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கேளுங்க. அப்போ சொல்கிறாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். சும்மா இல்லைங்க, எப்படி ஒன்றா இருப்பேன், கெடுத்து பேசிட்டு இருப்பேன். ஊருக்கு 2 பேர், தெருக்கு 2 பேர், அரசியல் பேர் விசுவாசி ஊழிக்கார், அரசியல்வாதிமாக ஒரு கடுப்பு காசுமாக இருப்பேன். என் பாவம் கண்டிப்பாக மன்னிக்கப்படாது. பரிமள தைலம் என்னென்ன பண்ணுற பாரு, பரிமள தைலம் நீ என்ன பாரு, சிறியமாய் திரும்பி சீமோன் நோக்கி, இந்த சிறியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. எவ்வளோ கண்ணீரினால் தன் கால்களை நடித்து தன் தலைவர்கள் அவளை செய்தார். அப்புறம் நீ என்னை மொத்தம் செய்யவில்லை. எவ்வளோ நான் உபேசித்து மூலம் என் பாதங்களை ஓழாமல் மொத்தம் செய்தாள். அப்புறம் நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. எவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். இவ்வளவு செய்யணும், பூசணும், மொத்தம் செய்யணும், ஜீவ தண்ணீரை கொடுக்கணும், துடைக்கணும். இதெல்லாம் செய்தால் தான் உன் பாவமே எதையுமே நான் செய்ய மாட்டேன் இருக்கிற மாதிரியே இருப்பேன்னாக்கா பிசாசு தான் இருக்கும். அட்ரஸ் கேட்டு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசம், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, பீட தொலையாது. இருக்கிற இடத்துல பகையும் கசமும் சுயநீதி அநீதி கவலை வெறுப்பு கசமாகவே இருக்கும் வாழ்க்கை. ஒரே கவலை, ஒரே வெறுப்பு, யாரை பார்த்தாலும் கவலை வெறுப்பு. பிசாசு உள்ள போகுது நரகத்தில் நித்தியமாக கவலைப்பட போகிறான். இதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லை. யாரை பார்த்தாலும் பகை கசு கிறிஸ்துவ தேவந்தர் உழுது அந்த ஆசாரிய மாதிரி இந்த கல்லர் கையில் அகப்பட்டுட்டான். ஒரு மனுஷன் எரிசலேம் கல்லர் கையில் அகப்பட்டுட்டான். அவனுக்கு எண்ணெய் திராட்சை ரசம் வாக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ஊழிக்கார் வீட்டில் போய் பாருங்கள், ஒரே சாபமாக ஒரே வியாதி வறுமை தத்திரமாக தான் இருப்பார். ஆமாம், எதுவுமே செய்ய முடியாது அவரால். லேயுவேன், ஆமாம், சீனியர் பாஸ்டர் அப்படியே ஜூனியர் பாஸ்டர் அப்படி தாங்கிறாரு. ஆனால் சம்பாரியம் பார், அந்த வீட்டில் போய் பார், நல்லா இருந்திருப்பான் அந்த சம்பாரியம். எண்ணெயும் திராட்சை ரசம் வார் சங்காரத்தை ஓடி அவனும் நல்லா இருந்தான், இவனும் நல்லா இருப்பான். செய்யணுங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் உணர்வுமாக கொடுத்தே தீரணுங்க. வாழ்ந்தே தீர்ன வாழ்க்கை, கொடுத்தே தீர்ன கடன். நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறியா இல்லையா? சாவரியா இல்லையா? இப்போ ஏசு ஜீவ விசத்து அந்த தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார் கல்வார் சிலுவையில். அதை போய் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தால் ஒடிய பாவட்டுமான ஒரு பசுத்தாய் ஊற்றப்படாது. உன் பாவங்களே மன்னிக்கப்படாது. இவள் மிகவும் அன்பு கொண்டாலே அன்பு கொன்ற கற்றுக்கொள். தாயின் வயிற்றில் பிறந்தவன் அகாபே அன்பு, தெய்வீக அன்பு வராதான். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்து இயேசுவே சொல்கிறார் யூதர்களை பார்த்து. தேவ அன்பு கற்றுக்கொண்டாதான் வரும். ஆமாம், ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் தேவ அன்பில் தான் நீ உருவானே. ஆனால் பிசாசுக்கு நீ என்னைக்கு சாப்பிட்டியோ அன்றைக்கே பிசாசுகிட்ட பகையை தான் கற்றுக்கிற. நீ பகையும் கசப்பும் வெறுப்பும் சுயநீதி இதை நல்லா கற்று பில்டப் ஆகியிருக்கிறேன் யுகமாக. இயேசுவின் அன்பை கற்றுக்கொள். அந்த அன்பு வெத்து அன்பு கிடையாது. A to Z தேவி நீத்து பரலோகத்தை ஒரு தேவந்தருக்கு மத்தியஸ்தமாக கொடுக்கும். தப்பாது பதில் பாவட்டுமான பசுத்த ஊற்றப்படும். இதான் இயேசுவின் அன்பு. யாருக்குன்னா கூடிய நீ நல்ல வேலை செய்கிற நீ உன் பாவம் கண்டிப்பாக மன்னிக்கப்படும். முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டணும், ஒரு ஆள் பிசாசு வந்துடுவானோ. அப்போ இயேசு ஏற்றுவன ஞானஸ்நானம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என் அன்பு இயேசுவின் அன்பு. தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, மாமன் மச்சான் அன்பு, காதலன் இதெல்லாம் மனுஷ அன்பு, சுயநல மாசுபட்ட அன்பு. அந்த அன்பு இல்லை, இது இயேசுவின் அன்பு, அகாபே அன்பு. வானத்துக்குள்ள சகல அதிகாரத்தை கொடுத்துரும். தேவி நீதி உயிர்த்தல் கொடுத்துரும். பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கும். ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். உன் பாவம் தேவனை உலகத்தை பாய் நன்மத்தை மாதிரி உனக்கு பூமியை சபிக்கப்பட்டுக்குதியா? உன் சாபம் எப்படி தீரும்னு நான் கேட்குறேன். நீ ஆதாமின் மகன். உன் அப்பா ஆதாம், உன் ஆத்தா ஏவாள். யாரோ ஆதாம் ஏவாள் யாரோ 5 கண்ட ஜனங்களும் மூலத்தாய் ஆதாம் ஏவாளிருந்து நீ வந்தவன். அந்த கனியை புசிக்கும் போது உன் பூமியை சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு இயேசு ஜீவ விஷத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுக்குற வரைக்கும் பேட தொலை போகிறீங்க, பசுத்தாய் வரப்போகிறீங்க, சகல பாவம் நீங்கள் சுற்றி நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பிருக்கிறார். இவள் மிகவும் அன்பு கொண்டாலே. அன்புக்குரியா யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று திருவிருந்தெடுத்து 2000 வருஷம் ஆச்சு. ஒரு ஊழிக்காரன் பேர் வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு, சுயநீதி அநீதி, நாடு செல்ல ஊடு செல்ல அந்த ஊழிக்கார் செல்ல எந்த ஊழிக்கார் நீயும் செய்யலைன்னா உலகமே சரியில்லை. இயேசு தான் சரி. அந்த இயேசு தேவன் தனக்கு ஆதாரம் மூடுவது நீயும் கொடு நானும் கொடு. பாவன்ட்டுமான ஒரு பரிசுத்தாய் ஊற்றப்படும். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தாலும் மோசம் வந்த விலகி இருந்தாலும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாரம் முடிவெடுத்து கொடுத்தா அவனுக்குள்ள அசுத்தாய் உனக்குள்ள அசுத்தாய் பசுத்தாய் இறங்கும். 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு
தேவனுடைய அன்பை வெளிப்படுது. அந்த அன்பு ஜீவனை பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறது, இடைவிடாமல் கொடுக்கிறது, எக்காலத்தை கொடுக்கிறது, சோர்ந்து போகாமல் கொடுக்கிறது. இங்கே என்ன அருமையாக சொல்கிறார், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இவ பரிமள தைலுக்கும் பாவம் மன்னிக்குவது என்னன்னு கேட்குறேன். பரிமள தைலம் விலையேற்பட்டது, கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு தான் பரிமள தைலம். அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவராக இருக்கார். என் பிதா ஜீவன குமார ஜீவன ஆவியான ஜீவனுடைய ஜீவ பிச்சத்துக்கணி, அதுதான் அதை கொடுக்குறாங்க, விலையேற்பட்டது. ஆமாம், இயேசுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் மனைவி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை வெளியே போட முடியாது. அவர் பாவம் மன்னிப்புட்டு நித்திய பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். நீ இச்சிக்கப்பட்டதாக சகலம் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. பரலோகமே வானத்தோட சகல அதிகம் எல்லையற்ற ஐஸ்வர்யங்கிறதுக்க அதை வச்சுக்கிட்டே கவலைப்படி இயேசு விஷயத்து நாடத்தாண்டு திருவந்தில் பங்கெடுத்துட்டு சபையாக போய் ஊழியமாக கேட்டு சத்தியமாக கேட்டு இன்னும் பாவம் மனம் தான். ஒரு ஆளை பார்த்தா பகையும் கஷ்டமாக தாங்கிற ஊழியக்காரன் அந்த கடைசி காலத்தில் ஒரே சுயநீதி அதிகமாக தாங்க. இவள் மிகவும் அன்பு கொண்டாலே. ஆமாம், அன்பு கொண்டா பிசாசு ஒய்ந்தான். என் அன்பு இயேசு அன்பு, அது ஜீவன லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகம் அசுத்தாய் ஓடுது, பசு தயாரிக்குது. இயேசு அப்படி தாங்க அன்பு கொண்டார். கல்வாரி சொல்ல உலகத்தில் இருக்க எல்லா சாபத்தையும் பாவத்தையும் மரத்தை ஏற்றிட்டு தலைமையில் கவிச்சு கவலையே பண்ணலைங்க. பட்டுன்னு இந்த சிரிசை இந்த மாதிரி கால்களை எண்ணெய் பூசி கால்களை கவிற மாதிரி சீசர்கள் காலில் இயேசு கவினாராம். போட்டுக்குதா இல்லையா? பட்டுன்னு அந்த ஜீவ வார்த்தையை பேச தேவன் தனக்கு பிதாவையும் முடிக்கிற ஆவித்து ஜீவனை ஈட்ட அதே ஜீவ சரிஞ்சு ஆதாவும் முழு வளர்த்துக்கு 3 நாள் பாவன்ட்டு மாதிரி பாவம்லாம் நீங்கி போச்சு. இயேசு சகல பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டார். அல்லேலூயா. பாவெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அதனால் பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் பாவம் நீங்கி அவர் சுத்திகரிக்கப்பட்டார். ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்பட்டுக்குது. அன்பான கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தில் கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அவைகள் மிகவும் அன்பு கொண்டாலே. அகாப்பி அன்பு கூறுங்க. சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். பாவம் ஓடிடும், பசுத்தாய் ஊற்றப்படும். இடைவிடாமல் அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம். பசுத்த பிதாவே, தனியான மாலை காலை வேலையில் மதிய வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது அவரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் சிறியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோடு போன்னு சொல்கிறார். அந்த சிறியை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சிப்பு வந்துச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு, பாவம்ட்டு மனத்தில் ரட்சிப்பு, சமாதானத்துக்கு போய் என்றார். ஆமாம், அவர் சிறியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோடைய போ. தயா விசுவாச செயல், விசுவாசத்தை தூக்குற முடிக்கிறமாக்கிய இயேசு. அல்லேலூயா. பசுத்த பிதாவே, இந்த அருமையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தை விசுவாசமாக இருங்க. இல்லைன்னா அவிசுவாசம் போகிறதுலாம் ஒவ்வொரு நாள் 24 வாரம் நன்மத்தையும் நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்களிச்சமாக ஜீவன சுயநீதி அநீதியே அவிசுவாசம் ஒன்று பச்சிக்கும். விசுவாசம் ஜீவ வீழ்த்ததுங்க. தேவநீதி ஊதிய பரலோக ராஜ்யம் பார்க்குறவங்க போகிறவங்கலாம் இயேசு சார் இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்து வாய்நாள் கூட இடைவிழா கூட எக்காலத்தை கூட சோதமாக மிகவும் அன்பு இயேசு அன்பு வானத்தில் சகலத்தை குத்துரு. எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற தேவன் ஆதாரம் முழு தரித்திர பேர ஓடணும். இயேசுவின் ஐஸ்வர்யத்துக்கு வெளியே போடுது. தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடு. விசுவாசம் உன்னை ரட்சித்திரும். தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து இயேசு சாப வாக்குத்தத்தை ஆசுவாசம், பாவம் மன்னிப்பு ரட்சிச்சு ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை காணலாம். தேவன் தனக்கு ஆதாரம் முழு சாபத்திலிருந்து ரட்சிப்பு, மரணத்திலிருந்து தரித்திரம் பாதாளத்தில் ரட்சிப்பு, நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் வாழ்க்கையில் உண்டாகி தீரும். அல்லேலூயா. பயப்படாத, கலங்காத, தீகாது. இயேசு ரத்தம் சகல பாகங்களுக்கு சுத்தி அந்த ரத்தத்தை ஆல்ரெடி ரத்தத்தை தேவனுக்கு ஆதாரம் முழு உலக உணர்வு கூடு. வாய்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட. இல்லைன்னா பாவ ரத்தம், பாவ மனிதன் சுயநீதி அநீதியை தேவனுக்கு தனக்கு போகிறதெல்லாம் காட்டி
அசுத்தாய் திருடத்தை கொண்டது ஐக்கியமாக இருக்கும். நான் திருடவும் கொள்ளவும் ஐக்கி வருகிறான் என்று வேறுண்டு கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். பசுத் பிதாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடியும். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் அல்ல, ஏசு எனக்குள் பேசுகிற பவுல் சொல்கிறார். தத்துவதிக்கிறீர், குறிந்தீர், கலாத்தீர், ரோமா பிற்பட்டோம், பாவிகளும் பிரதான பாவின்றான் பவுல். கொலகார பவுலான் தான். நன்மை தேம காரியத்தை காட்டி ரவுடியா அந்த பவுல் ஞானசானி கிறிஸ்து. இனி நான் அல்ல, ஏசு எனக்குள் பேர். இயேசு போய் தேவன் தரக்குள்ள கொரிந்தீர், சொல்லி கலாத்தீர், ரோமாபுரி படத்திலெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தேமாரி நல்ல மேய்ப்பன் தன் வாழ்க்கை ஜீவனையே கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஊழத்துக்கு திரளான சபைகளை ஸ்தாபிக்கிறான். ஆமாம், 100 ஜீவ மார்க்கத்தை இந்த பவுல் போதிக்கிறான், பிரசங்கிக்கிறான். கிறிஸ்துவை கிறிஸ்துக்குள்ளே சொன்னான் பாரு. எல்லா நிருபத்திலும் நன்மை தீமறியத்துக்கு மாம்ச சேர்ந்த மரண கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க. குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் எல்லா ஆதாம் வழியாக பிறந்திருந்தாங்க. தடுக்கி வைந்தால் எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். மிகவும் அன்பு கொடு. தேவ நீதி தூக்கத்தில் தேவந்தருக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. 100 பேருக்கு, 1000 பேருக்கு, லட்சம் பேர், கோடி பேருக்கு தேவந்தருக்கு ஆதாம் கோடி பேர் மேல் பசுத்தாக இறங்கணும். நன்மை தீமை காரியத்தான் 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர் தேவந்தர் கிராமங்கள் பட்டணத்தில் அசுத்தாவியாக இறங்கி ஒரே பாவம், சாபம், மன தரித்திரமாகுது. ஏசு நானே நல்ல மேய்ப்பு தன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். மத்திய மாற்றுக்காமல் எங்கு சுற்றி பிசுவாசில் வல்லவர்கள் அகப்படி யாவரையும் குணமாக்குறார். அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். ஞானசானி திருவந்தில் பங்கெடுத்திருக்கிறாய். ஆமாம், தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலக கூட இடைவிழா கூட எக்கால் தலைமுறை சுகமானாய். ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தி எல்லா ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவ ஐஸ்வரம் எல்லாம் ஜீவனுக்குள்ளவா. நன்மை தீமை வட்டத்திலே இருக்காது. அது பகை. அது தேவன் தனக்கு உலகத்து அசுத்தாய், வியாதி, வறுமத்திற்கு முடிவு, பாதாளம், டேஞ்சர், சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தை உனக்கு மறந்து கிறிஸ்துவ சிந்தை உனக்கு ஜீவன சமாதானத்தை கொடுக்கும். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடு. வாய்நாள்லாம் கூட இடைவிழாம் கூட எக்காது சோதுவாங்க கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய எழுப்பிலை கொண்டு வருவார். இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திற்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் இருந்து ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பிரியமானே, இந்த செய்தியை ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேட்குறவன் கண்டிப்பாக நிச்சயமாக ரசிக்கப்படுவான். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவது எல்லாத்த பசுத்தாய் கேரண்டி பசுத்தாய்ங்க பாவம் மன்னிக்க விட அகாபி அன்பு கூறுவான். தேவன் தனக்கு ஆதாம் வெளிப்படுத்துவான். பசுத்தாய் வாய்நாளாக கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் ஒருவரின் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்குறவனா இருப்பான். உலகத்துக்கு ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. இன்னும் ஏராளமான செய்தி வரும். ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போயிட்டு இன்னும் ஏராளமான கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாவப்பெரும் ஏப்பில் நிச்சயம் கொண்டு வரான், கேரண்டி. ஆனால் இந்த செய்தியெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த செய்தி 28/12/2023 அன்று சோழவரம் கிராமத்தில் பரிபூர்ண ஜீவன் சபையிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த ஒரு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க, உங்கள் குடும்ப பட்டணத்தை ஆஸ்வதிக்கணும். ஆதாமின் சிந்தை மறந்து கிறிஸ்துவ செய்தியோ ஜீவன சமாதானம். கிறிஸ்து விலையேறப்பட்டவர், ஊற்றுண்ட பரிமள தைலமான. இன்னும் நிறைய வசனங்கள் நமக்கு நேரம் இல்லை. அவர் பரிமள தைலமாக இருக்கிறார். அவர் எண்ணெயாக இருக்கிறார். அவர் திராட்சரசமாக இருக்கிறார். அவர் தேவனின் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறார். அதை பிதாகுமார் பசு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து இடைவிழாமல் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் சாபங்கள் நீங்கள் உங்கள் தைரியங்கள் அசுத்தாய் பசுத்தாய் தேவதூர்கள் பணிவிடை செய்வாங்க. உங்கள் வாழ்க்கை புரட்சிகரமாக இருக்கும். இந்த கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.